அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. நாம எல்லாருக்கும் ஹலாலான உணவை பற்றியும் ஹராமான உணவை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்மள பல பேருக்கும் தெரியாத ஒன்று தான் பரக்கத்தில்லாத உணவு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து இல்லாத உணவுன்னு அடையாளப்படுத்தின சில உணவுகளை பார்க்க போகிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்த ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் உணவை ஆறவிடுங்கள், ஏனெனில் சூடான உணவில் பரக்கத்தில்லை. இந்த ஹதீஸ் தபரானில பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிநீரில் ஊதி குடிப்பதை தவிர்த்துள்ளார்கள் என்று சையதுனா அபூ சஅதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்திருக்கார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு ஹதீஸ்லையும் அஸ்மா பின்த் அபி பக்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தரீதுன்னு சொல்லப்படுற ஒரு வகையான உணவுப் பொருளை சமைச்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற ஆவி போகிற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. எதனால இந்த மாதிரி செய்யறீங்கன்னு கேட்டப்போ அஸ்மா பின்த் அபி பக்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த மாதிரி சாப்பிட்றதுல பரக்கத் இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றத இவங்க கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 ஹதீஸுகள்லையும் பொதுவாக இருக்கிற ஒன்று தான் சூடான உணவு. நம்மள பல பேருக்கும் நாம சாப்பாடு எப்பவுமே சூடா இருக்கிறது தான் விரும்புவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூடான உணவுல பரக்கத் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆழமான கருத்துக்கள் இருக்கும். அது நமக்கு இப்ப புரியலனாலும் பிற்காலத்துல எதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னாருன்னு நமக்கு புரியும். இன்னைக்கு சயின்டிஃபிக்கா கண்டுபிடிக்கப்படுற பல விஷயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நமக்கு கற்றுக் கொடுத்தது தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நீங்க சாப்பிடும்போது உங்க உணவை கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நிச்சயமா அதுல பரக்கத்தை பொழிவான். அல்லாஹு தாலா நாம் அனைவரின் வாழ்க்கையிலும் பரக்கத்தை அதிகரித்து அருள் புரிவானாக. ஆமீன்.